நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. வேலூரில் போதை ஊசி பயன்படுத்திய 19 பேரை கடந்த வாரம் போலீசார் கைது செய்த நிலையில் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் மேலும் 61 பேரை கைது செய்ய உள்ளதாகவும் தற்போது வரை 25 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தி வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். சுபா, வேலூர் மாவட்டம் முழுவதும் போதைப் பொருட்கள் தடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில்வாகனன் தலைமையில இந்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் வலி நிவாரணி மாத்திரைகளை போதை ஊசி மூலமாக உபயோகப்படுத்துபவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில இந்த வேலூர் மாவட்டம் முழுவதுமாக அந்த சோதனை நடத்தி வருகிறது. இந்த வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா அந்த பள்ளிக்கொண்டா காவல் நிலையத்துல தற்போது இன்று 25 பேர் இந்த போதை ஊசி பயன்படுத்தியதாக அழைத்து வந்து அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். 50க்கும் மேற்பட்ட தனிப்படை போலீசார் வந்து இந்த செதுவாலை, பசுமரத்தூர், பள்ளிக்கொண்டா உள்ளிட்ட அந்த பல்வேறு பகுதிகளில் இருந்து தற்போது வரை 25 பேரை கைது செய்து தற்போது அந்த பள்ளிக்கொண்டா காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த வாரம் முழுவதுமாக அந்த போதை ஊசி பயன்படுத்தியதாக 19 பேரை அந்த கைது செய்த போலீசார் வந்து அவர்கள் பயன்படுத்திய அந்த போதை வலி நிவாரணி மாத்திரைகளையும் ஊசிகளையும் பறிமுதல் செய்தார்கள். அவர்களிடம் தொடர்பில் இருந்தவர்களை அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர்களிடம் தொடர்பில் இருந்தவர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தற்போது 25 பேர் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் அவர்களிடம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணையில இன்னும் 50க்கும் மேற்பட்டோர் வந்து கைது செய்யப்பட இருப்பதாகவும் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு இருப்பதாகவும் அந்த போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அதாவது ஏடிஎஸ்பி பாஸ்கரன், டிஎஸ்பி நந்தகுமார் மற்றும் இன்ஸ்பெக்டர் சுபா மற்றும் தனிப்படை போலீசார்கள் தற்போது பள்ளிக்கொண்டா காவல் நிலையத்தில் 25 பேரை கைது செய்து அவர்களிடம் வந்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் மூலம் இன்னும் 50-60க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இதில் சிக்குவார்கள் என்று தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.